நம்மளே வணக்கம். விஜயபிரயாக் பேசுகிறேன். பிரபஞ்சத்திட்ட கேட்குறது எப்படி, நினச்சதெல்லாம் கேட்டு வாங்குறது எப்படின்றதை பார்த்துட்ருக்கோம். முதல்ல என்னென்ன விஷயங்கள் பார்த்தோம் அப்படின்னு நம்ம ஒரு தடவை ரீகேப் பண்ணுற நண்பர்களே. எதுனாலும் முதல் படிநிலையான கேளுங்க அப்படின்னு சொன்னேன். 3 வெற்றி படிநிலைகள் இருக்குது. என்ன நினச்சாலும் நடக்கும். அதில் 3 இருக்குது. முதல் விஷயம் கேளுங்க. எதை கேட்கணும், எப்படி கேட்கணும்? முதல்ல கிளியர் இன்டென்ஷனாக கேளுங்க. சரியா? டெய்லி மாற்றி கேட்காதீங்க. ஒரே விஷயத்த கிடைக்கிற வரைக்கும் கேளுங்க. கன்சிஸ்டன்ஸாக கேளுங்க, டீட்டெயில்டாக கேளுங்கன்னு சொன்னேன். என்ன தேவையோ அதை டீட்டெயிலாக கேளுங்க அப்படின்னு நான் சொன்னேன். அப்புறம் மெயினாக அட்டென்ஷனாக கேளுங்க, கான்ஷியஸாக கேளுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். இப்போ என்னோட குரு சொல்லுவாங்க, கிறிஸ்டல் கிளியராக இருக்கியா உன்னோட ட்ரீமில் அப்படின்வாங்க. நீங்கள் இருக்கீங்களா? கேட்கும்போது 2 விஷயம் சொல்லி கேட்டேன். என்னென்னா, பாசிட்டிவாக கேளுங்க, கேட்கும்போது சந்தோஷமாக கேளுங்க. இதுதான் கேளுங்கன்றது முதல் படிநிலை. 2வது படிநிலை என்ன? 2வது படிநிலை ரொம்ப 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 முக்கிய நண்பர்களே. என்ன தெரியுமா? அது நம்புங்க. ஃபஸ்ட்டு கேளுங்க, 2வது நம்புங்க. எது நினச்சாலும் நடக்கும் நண்பர்களே. அதுக்கு நீங்கள் முதல்ல நம்பணும். நம்மள இந்த லா ஆஃப் அட்ராக்ஷனை பற்றி மோர் தென் 15 இயர்ஸாக நிறைய விஷயங்கள் நான் ரிசர்ச் பண்ணிகிட்ருக்கேன். 1930 1940 வரைக்கும் 10 வருஷங்கள் நெப்போலியனோட மிகப்பெரிய விஷயம் திங்க் அண்ட் க்ரோ ரிச் புக்கு படிச்சிருப்பீங்க. உங்களை கோடீஸ்வரம் ஆக்க போகிற புக்கு அது. அந்த புக்கை அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள். அது எனக்கு ரொம்ப பிடிச்ச புக்கு. நீங்கள் வாங்கி படிங்க. அதில் நெப்போலியன் திருப்பி சொல்கிற விஷயம் நம்புங்க அப்படின்னு சொல்லுவார். நம்ம நம்புகிறோமா அப்படின்னா நிறைய விஷயங்கள் நம்ம நம்புறதே கிடையாது. நீங்கள் நம்புங்க. ஒரு விஷயத்தை, ஒரு ப்ராஜெக்டை நீங்கள் எடுக்கிறீங்க, உங்கள் கூட இருக்கவங்க எப்படி நினைக்கிறாங்க? முதல்ல நீங்கள் இருக்க வீடு எப்படி நம்புது? நீங்கள் ஒரு ப்ராஜெக்ட் எடுக்கிறீங்கன்னு சொன்ன உடனே, ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறேன்னு சொன்ன உடனே மக்கள் உடனே அப்பா சூப்பர்ப்பா, நீ வாப்பா, எடுப்பா, ஜெயிப்பா அப்படின்னு என்கரேஜ் பண்ணுவாங்களா? சப்போர்ட் பண்ணுவாங்களா? உங்களோட வீடு எப்படி சப்போர்ட் பண்ணணும்? நான் மாற்றி யோசிக்கிறேன் நண்பர்களே. யாரும் உங்களை ஜெயிக்கவான்னு சொல்ல மாட்டாங்க. சரி, வெண்சாமரம் வீச இங்கே யாரும் தயாராக இல்லை. உன்னால் முடியும் வான்னு சொல்ல யாரும் கிடையாது. அதை சொல்கிறவங்க ஒரே ஒருத்தங்க தான் சொல்லுவாங்க. யாரும் குரு சொல்லுவான், அவ்வளோதான். வேறு யாரும் சொல்ல மாட்டாங்க. அப்போ எந்த ஒரு சர்க்கம்ஸ்டன்ஸையும் யோசிக்காதீங்கன்னு சொல்கிறேன். நீங்கள் ஜெயிக்கணும்னு நம்பிட்டீங்களா, நீங்கள் ஜெயிப்பீங்க, அவ்வளோதான். மற்றவங்களுடைய தாட் ப்ராசஸ்க்குள்ளே போகாதீங்க. இதுதான் நான் திருப்பி சொல்கிறேன். எப்படி நம்பணும் அப்படின்றதுக்கு 2 விஷயம் என்னோட குரு சொல்லுவாங்க. ஒன்று அன்கான்ஷியஸாகவும் நம்பணும், கான்ஷியஸாகவும் நம்பணும், அவ்வளோதான். வெளிமனமும் நம்பணும், உள்மனமும் நம்பணும். நீங்கள் ஒரு ப்ராஜெக்ட் சொல்லும் போது உன்னால் முடியாது அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறாருன்னு வச்சுப்போம். இப்போ அதனால் என்ன, உலகமே உங்களை ரிஜெக்ட் பண்ணலாம், ஆனால் நீங்கள் உங்களை ரிஜெக்ட் பண்ணவே கூடாது. இது உங்களோட ப்ராஜெக்ட். சரியா? நிறைய பேரை பார்க்குறேன். இன்னும் யோசிச்சு பாருங்களேன். சினி இண்டஸ்ட்ரியில் எத்தனை இளைஞர்கள் இன்றைக்கி எத்தனை சங்கர்கள், எத்தனை மணிரத்னங்கள் இன்றைக்கி எக்மோர்லேயும் சென்ட்ரல்லையும் கோயம்பேட்டிலும் இறங்கியிருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய கனவு இருக்கும். நடக்குமா நடக்காதா தெரியாது. 10 வருஷம் 15 வருஷம் ஆகிருக்கும். இன்னும் ப்ராஜெக்ட் கையில் வந்திருக்காது. ஊரில் இருக்கவங்க ப்ரெஷர் பண்ணலாம், சரி இவ்வளோ நாள் டைம் கொடுத்தோம், திருப்பி ஊருக்கே வந்துரு. நண்பர்களே, ஒரே ஒரு விஷயத்த நான் சொல்கிறேன். எங்கே முடியாதுன்னு ஒன்று இருக்கோ அங்கே முடியும்னு ஒரு விஷயம் இருக்குது நண்பர்களே. நீங்கள் நம்புங்க, கன்சிஸ்டன்சியாக நம்புங்க. 2வது விஷயம் எப்படி நம்பணும்? கான்ஷியஸாகவும் நம்பணும், அன்கான்ஷியஸாகவும் நம்பணும். தூக்கத்தில் கூட வெற்றியாளர் தான் நீங்கள். எந்திரிச்சு அதை நடைமுறைப்படுத்த போகிறீங்க, அவ்வளோதான். நான் ஒரு விஷயம் சொல்லி முடிக்கிறேன். நீங்கள் ஒரு விஷயத்தை நம்புனீங்கன்னா அது 100% நல்ல ரிசல்ட்டை, பெட்டர் ரிசல்ட்டை கொடுக்கும். பெட்டர் ரிசல்ட் கிடைக்கிற வரைக்கும் நம்புங்க. நேற்று என்னை பார்க்க ஒரு கிளைண்ட் வந்திருந்தார், ஒரு ரியல் எஸ்டேட் கிளைண்ட்டு. சரியா? ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி தான் நிறைய பேர்கிட்ட தான் நான் கற்றுக்கிறேன். என்னோடய குருக்கிட்டேருந்து கற்றுக்கிறேன். அதை அனுபவங்களாக மாற்ற ட்ரை பண்ணுறேன். என்னோடய கிளைண்ட்ஸ் நிறைய எனக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. நேற்று வந்த நண்பர் அவரோட ஆரம்ப கால விஷயங்களை சொல்லிகிட்டு இருந்தார். ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தது. அதை உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். 150 ரூபா காசோட அவர் சென்னைக்கு வந்திருந்தார் நண்பர்களே. அவர் வந்தோடனே சொன்னார், முதல் விஷயம் என்ன பண்ணீங்க நான் கேட்டேன். ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் இந்த கதை. என்னென்னா, வந்தவுடனே ஒரு சார்ட் பேப்பரும் ஒரு மார்க்கரும் ஒரு செல்லோ டேப்பும் வாங்கினேன் சார்னு சொன்னார். அப்படியா, ஆச்சரியமாக இருக்குது. ஊருக்கு வந்தோடனே ஒரு டீ சொல்லுங்கன்னு சொல்லுவோம், இங்கே என்ன மாற்றி சொல்கிறீங்க அப்படின்னு. வாங்கிட்டு அந்த என்னுடைய கதவுல நான் ஒட்டி வச்சேன் ஒரே ஒரு விஷயம், இந்த மாதம் 50,000 ரூபா சம்பாதிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு. அவர் ஒரு பேசிக்கான ஒரு டிகிரி தான் முடிச்சுட்டு வந்திருந்தார். 45 நாள் கழித்து பின்னாடி அவரோட 2 ரூம்மேட்ஸும் சொன்னாங்க, டீ கடையில் குடிச்சிட்டு இருக்கும்போது, என்னப்பா எழுதி ஒட்டி வச்சு என்னாச்சுன்னு ஒருத்தர் கேட்டாராம். இவர் சொன்னார், கண்டிப்பாக இந்த மாதம் 50,000 சம்பாதிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு. இது நடந்து 20 வருஷத்துக்கு முன்னாடி நண்பர்களே. சரியா? 98 நடந்த விஷயத்தில் அவர் ஷேர் பண்ணார். அதை நான் அவங்க கூட ஷேர் பண்ணுறேன். அப்போ அவரோட ஃப்ரெண்டு சொன்னார், ரூம்மேட் சொன்னாராம்மா, அவங்க ஊருக்கார பையன், இப்போ நீ 2 விஷயத்தை தான் பண்ண போகிற அப்படின்னு. என்னென்ன? ஒன்று, இப்போ குடித்த காசுக்கு டீ கொடு, டீக்கு காசை கொடு. 2வது, இந்த மாதம் ரூம் ரெண்ட்டை ஒழுங்காக கொடு. குடித்த டீக்கு காசை கொடு. 2வது, ரூம் ரெண்ட்டை கொடு.
இதுதான் அவரோட நிலைமை. அவர் சொன்னார், கேகே நகரில் நான் தங்கியிருந்தேன் சார், மவுண்ட் ரோடுக்கு போவேன், நிறைய வாய்ப்புகளை தேடிக்கிட்டே இருப்பேன். மவுண்ட் ரோட்லேருந்து கேகே நகருக்கு நான் நடந்து தான் வருவேன், என்கிட்ட பஸ்ஸு காசே இருக்காது. வெறும் 150 ரூபா காசோட வந்தவர் 50,000 சம்பாதிப்பேன் டே 1லேருந்து சென்னையில் நம்பினவர் இன்னைக்கு எவ்வளோ பெரிய ப்ராஜெக்ட் பண்ணியிருக்காரு தெரியுங்களா? இது வரைக்கும் சிங்கிள் தனி மனிதனாக நின்று 500 கோடி ரியல் எஸ்டேட் ப்ராஜெக்ட் பண்ணியிருக்காரு. ஒரே ஒரு விஷயம் தான் நண்பர்களே, நீங்கள் நம்புறீங்களா? நீங்கள் ஜெயிப்போ நீங்கள் நம்புறீங்களா? அப்போ யூனிவர்ஸ் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். இப்போ அந்த 2 நண்பர்கள் என்ன பண்ணாங்க தெரியுமா? அவங்க கூட இருந்த ரூம்மேட்ஸு 2 பேருமே வேலையில் தான் இருக்காங்க. சரியா? ஒரு 500 கோடி பிஸ்னஸ் பண்ண ஒரு பிஸ்னஸ் மேன் எப்படி லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கும், அந்த 2 பேரோட லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கும்? அவங்க நம்பவே இல்லை. அவங்க வந்து டீக்ரேட் பண்ணுறாங்க, நெகட்டிவாக சொல்கிறாங்க. நண்பர்களே, யார் உங்களை டீக்ரேட் பண்ணுறாங்களோ, யார் உங்களை முடியாதுன்னு சொல்கிறாங்களோ அவங்க தான் நண்பர்களே கிரேட் மோட்டிவேஷனல் ஃபேக்டர்ஸ். வீடியோவோ ஆடியோவோ உங்கள் குருவோ அல்ல. யார் திரும்ப கிரேட் மோட்டிவேஷனல் ஃபேக்டர்? உன்னால் முடியாதுன்னு சொல்கிறான் பாருங்க, அவன் தான் தேவை நமக்கு. சரியா? இன்றைக்கி நண்பர் முடிச்சு காட்டினாரு, நிறைய விஷயங்கள் பண்ணிகிட்டு இருக்காரு. நீங்களும் நம்புங்க, இந்த பிரபஞ்சம் எல்லாத்தையும் உங்களுக்கு கொடுக்கும். அவரை நம்பினார், நீங்கள் உங்களை நம்புங்க. நீங்கள் ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சிங்கன்னா யூனிவர்ஸ் 2வது ஸ்டெப் எடுத்து வைக்கும். முதல் ஸ்டெப் நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம், கேளுங்க. 2வது நம்புங்க. நண்பர்களே, இந்த பிரபஞ்சம் கொட்டி தர காத்திருக்கு. See you on top.